ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கியாஸ் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் ஹேர் க்ரோத் ஆயில் பற்றி தாங்க. நம்மளில் நிறைய பேருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிரல் தாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முடிக்கு மேலே ஏருக்கு தாங்க நாட்டம் வராது. எல்லாருக்குமே முடி அப்படின்னா ரொம்பவே நமக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடியது ஒன்று. முடி உதிர்வதை நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கிறோம். நம்ம எடுக்கிற உணவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய ஒர்க்காக இருக்கட்டும், ட்ராவல், டென்ஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால முடி உதிர்வதை நம்மளால் யாராலுமே தடுக்க முடியாது. ஆனால் நம்ம இதை சரி செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தேவையான நம்ம முடி உதிர்வை தடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, முடி வளர்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஹேர் ஆயில் நமக்கு பேசிக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். கோகோனட் ஆயில், கருப்பு எள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பாதாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் செம்பருத்தி இலைகள், செம்பருத்தி பூ, இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது கிடையாதுங்க, வீட்டிலே பண்ணது, ஹோம்மேடு தாங்க. நம்ம இப்போ இந்த தேங்காயோட அளவு எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 10 தேங்காய் போட்டால் அப்படின்னா இவ்வளோ தேங்காய் நமக்கு கிடைக்கும். இது ஒரு 200 ml ஒரு 250 ml வரைக்கும் இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நம்ம கடையில் வாங்குகிற தேங்காய் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். பொதுவாக நம்ம வீட்டில் ஆட்டுற எண்ணெய் ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் நேச்சராகவே நமக்கு எந்த ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இப்போவே விவிடி ஆயிலாக இருக்கட்டும், வேறு பேராஷூட்டாக இருக்கட்டும், அதில் நறுமணத்துக்காக நிறையவே ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணின இந்த தேங்காய் எண்ணெயை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு வீட்டிலே தேங்காய் எண்ணெய் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நமக்கு பக்கத்தில் இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஊர்கள்லேயே இந்த நாட்டு செக்கு, மரச்செக்கு எண்ணெய் எல்லாமே ஆட்டுறாங்க. அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸோட நன்மைகள் என்ன அப்படின்றத நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பொதுவாக பார்த்திங்கன்னா, தலைமுடி வளர்வதற்கும் தலையில் நம்ம ஏற்படுற ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஹேர் லாஸாக இருக்கட்டும், ஹேர் உடஞ்சி போகிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு இது ரொம்பவே பேசிக்காக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் நிறையவே சல்ஃபர் இருக்குது. அதுக்கு தான் நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால ஹேர் லாஸில் இருந்தும் அந்த வெடிப்பில் இருந்தும் நமக்கு நிறையவே நன்மைகளும் ப்ளஸ் இது க்யூர் ஆகிறதுக்கான இந்த பெனிஃபிட்ஸ் இந்த சின்ன வெங்காயத்துக்கு நமக்கு இருக்குது. இரண்டாவது கருவேப்பிலை. கருவேப்பிலை பற்றி நமக்கு தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்கங்க. தலைமுடி வளர்ச்சிக்கு கருவேப்பிலை இயற்கையாகவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். தலைமுடி மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஏற்படுற நோய்க்காக இருந்தாலும் சரி, கருவேப்பிலை பேசிக்காக நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முடியின் வேர்கள் வலுவாக இருந்தால் மட்டுமே தான் முடி கொட்டுறதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் கருவேப்பிலையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நன்மைகளே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வெந்தயம் எடுக்கிறத சொல்கிறத நான் மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் வெந்தயமே நம்ம ஆட் பண்ணணும். பேசிக்காக வெந்தயம் ஆட் பண்ணுறது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரீசன் பார்த்திங்கன்னா, நமக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆனால் மட்டுமே முடி கொட்டுறது நிறைய இருக்குது. இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பாடியை ரொம்ப குளுமையாகவும், நம்ம தலைமுடியை ரொம்பவும் குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயமும் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் தாங்க. பாதாம் ஆயிலை நம்ம தனியாக தலைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, தனியாக நம்ம பாதாம் சாப்பிட்றதுனாலையும் சரி, நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நமக்கு பாதாம் ஆயிலில் நமக்கு கிடைக்கும். பாதாம் ஆயில் பொதுவாக நம்ம தனியாக யூஸ் பண்ணுறது மூலம் ஹேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சில்கியாக இருக்கும். இது ஹேர் இன்னும் நிறைய ஊட்டச்சத்து நமக்கு ஹேருக்கு கிடைக்கும். ஸோ முடி உதிர்வதை நமக்கு தடுத்து ஹேர் நேச்சராகவே க்ரோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்த எடுத்துக்கூட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள். கருப்பு எள் நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூந்தல் இயற்கையாகவே கருமையாக வளர்கிறதுக்கு இந்த கருப்பு எள் ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் பேசிக்காக ஒமேகா 3 மற்றும் ஒமேகா
6 இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை வந்து நமக்கு வந்து தூண்ட வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நிறைய வந்து மாய்ஸ்சரைசர் இதில் பேசிக்காக நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து கருப்பு எள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தலையில் ஏற்படக்கூடிய வறட்சியாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த ஸ்பிளிட்டன் ஹேராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இது வந்து பேசிக்காக இது வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஹேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலைகள் மற்றும் பூக்கள் தாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க, செம்பருத்தி இலைகள் மற்றும் பூ யூஸ் பண்ணுறதுனால யாருக்குமே இது வந்து யூஸ் பண்ணி ஃபெயிலியர் கிடைச்சதே கிடையாதுங்க. எல்லாருக்குமே வந்து கருப்பா, நீளமா கூந்தல் வளர்றதுக்கு இந்த செம்பருத்தி இலைகள் வந்து ரொம்பவே பயன்படும். ஸோ நம்ம இந்த செம்பருத்தி இலைகளும், பூக்களும் கொஞ்சம் இதற்கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலைகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே நரை முடி வளர்றது, அப்புறம் இந்த செம்பட்டை முடி, இது எல்லாத்தையுமே நேச்சராக இது வந்து தடுத்து நமக்கு வந்து இயற்கையான கூந்தல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இலைகள் இதோட பூக்களும் நம்ம இந்த ஆயிலோட சேர்த்து காய்க்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சி நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ஆயில் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். मैं ऊंचिया ऊंचिया दीवारा रखिया इस दिल ते चार चफेरे नाले सांभ के रखनिया कोई दिल तेरा ना ले डेरे ते मेरा पहला वे दिल टूटिया हाय टूटिया मेरा एक बारी तायो दिल दी दीवारा मैं एक न बना ही पारी. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுற மூலமாக தான் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கியாஸ் ஜர்னி.